பாருங்க, செக்யூரிட்டி லேப்ஸ் இந்த பயங்கரவாத தாக்குதல் அப்படின்றது வந்து பிஜேபியினுடைய ஆட்சியில் இன்னைக்கு மட்டும் தான் நடந்திருக்குதானா? இல்ல. நான் இதை வந்து தொடர்ச்சியா பட்டியல் போட்டு என்னால சொல்ல முடியும். பிஜேபியினுடைய ஆட்சியில எந்த அளவிற்கு இவர்கள் வந்து கையாளாகத்தனமாக இருந்திருக்காங்க அப்படின்றதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு சான்று. 1999 வாஜ்பாயினுடைய ஆட்சி. கார்கில் தாக்குதல் நடந்துச்சு. அது போராவே மாறிச்சு அதுக்கப்புறம். இந்த கார்கில்ன்றது என்ன? கார்கில்ன்றது இந்தியாவினுடைய பகுதி. இந்த பகுதிக்குள்ளாக இந்திய எல்லையை கடந்து பாகிஸ்தான் ராணுவம் உள்ள வந்துருச்சு. பாகிஸ்தானுடைய அன்றைய ராணுவ மேஜராக இருந்தவர் இன்றைக்கு உள்ள வந்துட்டாரு. பர்வேஸ் முஷரஃபா அவர் உள்ள வந்து காபி குடிச்சு பிரியாணி ஆக்கி தின்னுட்டு போனார் இந்திய எல்லைக்குள்ள. அதுக்கப்புறம் என்னாச்சு? இது யாருக்கும் தெரியல. இந்திய ராணுவத்துக்கோ யாருக்கும் தெரியல. ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு இடையம், ஒரு ஷெஃபர்ட் என்ன பண்ணா, இவன் பாரு ஏங்க ராணுவ உடை போட்டு இருக்காங்க, இவன் பார்த்தா நம்ம ராணுவ மாதிரி தெரியல, பக்கத்துல ராணுவ மாதிரி இருக்குது, என்னன்னு பாருங்கன்ன உடனே இந்த பைத்தியக்கார பசங்க கிளம்பி போய் அதுக்கப்புறம் அது போராக மாறி அவங்களை அடிச்சு துரத்தி அதுல வந்து கார்கில் வெற்றி வீரர்னு வாஜ்பாய்க்கு முடிசூட்டினாங்க. இப்ப இங்க கேட்கப்பட வேண்டிய கேள்வி, பாகிஸ்தான் வீரர்களை அடிச்சு துரத்துனாங்கன்றது ரெண்டாவது. அவன் எப்படி இந்த எல்லைக்குள்ள வந்தான்? அது எப்படி உனக்கு தெரியாம போச்சு? ஏன்னா ஒரு ஆட்டு இடையனுக்கு தெரிஞ்சது, ஒரு ஆடு வைக்கிறவங்க தெரிஞ்சது எப்படி இந்திய ராணுவத்துக்கு தெரியாம போச்சு? அப்ப எந்த அளவுக்கு நாட்டில் நீங்க கோட்டை விட்டுட்டு இருந்திருக்கீங்க? இதனால எத்தனை பேர் உயிரிழந்தாங்க? கிட்டத்தட்ட 527 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. 1300 பேர் படுகாயம் அடைஞ்சாங்க. ஆனா என்ன, வாஜ்பாய் கொடுத்த பட்டம் என்ன? கார்கில் வீரர். இது 1999 நடந்த சம்பவம். 2001 நடந்துச்சு. என்னது? இந்தியாவினுடைய நாடாளுமன்றம் தாக்கப்பட்டுச்சு. எப்படி தாக்குனாங்க? அம்பாஸ்டர் கார்ல 5 பேர் உள்ள வந்து இந்திய ராணுவத்தை பார்லிமெண்ட் தாக்கி அதுக்கப்புறம் அங்கிருந்த ராணுவ வீரர்கள் சுட்டுக் கொண்டாங்க. இதுல 9 ராணுவ வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. இப்ப இந்த பார்லிமெண்ட்டுக்குள்ள எப்படி இவ்வளவு பெரிய செக்யூரிட்டி பிரீச் நடந்துச்சு? அங்க பாதுகாப்பு இல்லையா? எவ்வளவு பாதுகாப்பு, அடுக்கடுக்கான பாதுகாப்புகள் இருக்கும். அத்தனையும் மீறி ஒரு அம்பாஸ்டர் கார்ல எப்படி உள்ள வந்தான்? அப்ப இது பெரிய ஒரு இது நடந்துச்சு. அதே மாதிரி 2016ல பத்தான்கோட்ல பஞ்சாப்ல தாக்குதல் நடந்துச்சு. இதுல கிட்டத்தட்ட 8 பேர் வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க, 25 பேர் காயமடைஞ்சாங்க. உரி அட்டாக் 19 பேர் வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க, 30 பேர் வந்து படுகாயமடைஞ்சாங்க. அமர்நாத் யாத்திரைக்கு போயிருந்த அந்த அமர்நாத் தாக்குதல் 2017ல 8 பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க, 25 பேர் வந்து காயப்பட்டாங்க. புல்வாமா தாக்குதல் கடைசியா நடந்தது 2019ல 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப நடந்திருக்கிறது பெஹல்காம் இந்த தாக்குதல், கிட்டத்தட்ட 27 சுற்றுலா பயணிகள் பச்சை படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதுல ஹைலைட் என்னன்னா, இந்த தாக்குதல் அத்தனை நடந்து பிஜேபியினுடைய ஆட்சியில. வாஜ்பாயினுடைய ஆட்சியிலையும் மோடியினுடைய ஆட்சியிலையும் இத்தனை படுகொலைகள், கார்கில்ல இருந்து, பார்லிமெண்ட்ல இருந்து, அக்ஷத்ரம்ல இருந்து, பத்தான்கோட்ல இருந்து, உரி அட்டாக்ல இருந்து, அமர்நாத் அட்டாக்ல இருந்து, புல்வாமா அட்டாக்ல இருந்து, இப்ப நடக்கக்கூடிய பெஹல்காம் அட்டாக் வரைக்கும் இந்த 2 பேருடைய ஆட்சியில நடந்த தாக்குதல்கள். நீ எங்க தீவிரவாதத்தை ஒழிச்சிருக்கிற? நீ எங்க பாகிஸ்தான் காஷ்மீரை வந்து சொர்க்கமாக மாத்தி இருக்கிற? அப்ப உன்னுடைய இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தெளிவாக இங்க தெரியுது. அப்ப இதை மறைப்பதற்காக, இந்த கையாளாகத்தனத்தை இவர்கள் மூடி மறைப்பதற்காக இதை இந்து முஸ்லிம் மோதல் போல கட்டமைக்கிறாங்க. இந்த விடயத்தை மதச்சாயம் பூசி ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் ஏதோ இதுல பங்கிருப்பது போல, எல்லா இஸ்லாமியர்களும் இதை ஆதரிப்பது போல ஒரு தோற்றத்தை பிஜேபி சார்ந்தவர்களும் அவருடைய ஆதரவாளர்களும் இந்த சங்கி கும்பலும் தொடர்ச்சியாக கட்டமைச்சிட்டு இருக்காங்க. இதற்கு சாமானிய மக்கள், பொதுமக்கள் பலியாகிவிடக் கூடாது.